கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. உந்தி எழுந்த உருவமலர்தனில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குரந்து புளியட்டி தந்தத்தில் சீப்பால் குழல்வாராய காக்காய் தாமோதரன் தன் குழல்வாராய காக்காய். உந்தி எழுந்த பத்மநாபனாக பள்ளி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய திருநாபியில் இருந்து உண்டானதான கமல மலல்ல தோன்றிய சந்த சதுர்முகன் தன்னை, சந்தமனா வேதம், வேதஸ்வரூபனா இருக்கக்கூடிய நான்முகனை படைத்தவன். வேதமயோ விதாத்தானு, நான்கு முகமும் நான்கு வேதம் என்கின்றதை சூச்சிப்பிக்கிறார் இங்கே. சந்த சதுமுகன் என்று. கொந்த குழலையே குரந்து புளியட்டி, கொந்த குழலை, கொத்தான குழலை, கருகருகருன்னு கொத்தா இருக்குமா, பிசிறு பிசிறா இருக்காது, நல்ல கட்டையா அந்த கேசம் நல்ல கொல்லுன்னு இருக்கும்னு சொல்லுவா இல்லையா, அதைத்தான் கொந்துன்னு சொல்றார் ஆழ்வார். தலை நிறைய இக்கணுண்டு குழந்தைக்கு கொல்லுன்னு கேசம் இருக்கிற அழகப்பார் என்று சொல்லுவார். கொந்த குழலை குரந்து புளியட்டின்னா புணுகு, அதை குரந்துன்னா தடவி, புளியட்டி புணுகு வார்த்து, அட்டினா தடவி, குரந்துன்னா வார்த்து, புளினா புணுகு. இந்த புணுகுன்னு ஒரு வஸ்து உண்டு, ரொம்ப சுகந்தமா இருக்கு. பெரிய பெருமாளுக்கு புணுகு சட்டம் சாத்திரா, சாம்பிராணி தைலங்கிறது ஒரு தரம் தான் சாத்துவா, அப்புறம் அடிக்கடி புணுகு சட்டம் தான் சாத்துவா. இந்த புணுகு கருப்பா இருக்கும், சுகந்தமா இருக்கும், அதனாலேயே கேசத்தை தடவி விடுறது, கம்னு சுகந்தமா இருக்கும். அது அட்டி பிறகு தந்தத்தின் சீப்பால் குழல் வாராய காக்காய். சீப்பு மரத்தினால சீப்பு, சந்தனக்கட்ட சீப்பு, அதுபோல தந்த சீப்பு உண்டு, மாட்டு கொம்புனால சீப்பு உண்டு. பொதுவாக மரக்கட்ட சீப்பு பிரசித்தம், இப்பெல்லாம் பிளாஸ்டிக் சீப்பு எடுத்து. தந்த சீப்பை உண்டே, யானை தந்தத்தினாலேயே சீப்பு தயார் பண்ணி, அது ரொம்ப வசத்தியான சீப்பு இல்லையா கண்ணனுக்கு, அதனால்தானே தலை வாரணம். அவன் தந்த சீப்புனாலே தலை வாராளம். தந்தத்தின் சீப்பால் குழல் வாராய காக்காய் தாமோதரன் தன் குழல் வாராய காக்காய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.